இருக்குது. உங்கள் ராசியில் சுக்கிரன் குரு பகவான் கோச்சாரத்தில் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் புதன் 12 சூரியனுடைய சாரத்தில் இருக்கிறது, அவரும் 12 இருக்கிறது. 12 அப்படின்னாலே எப்பயுமே தெரிஞ்சுங்க, முதலீடு இல்லைன்னா விரயம். ஸோ வசதி இருக்கிறவங்க முதலீடு பண்ணவங்க, இல்லாதவங்க உறவுகளுக்காக செலவு பண்ணுங்கள், இல்லைன்னா அப்பாவுக்காக செலவு பண்ணுங்கள். பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய தேவையற்ற செலவினங்கள் குறையும். ஸோ இந்த வாரத்தில் பெருசாக நீங்கள் முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா எதுவும் இல்லை. ஆனால் தேடுதல் மாத்திரம் விட்டுறாதீங்க. ஸோ யாரெல்லாம் பெருசாக நம்பியிருக்கேன் அவங்கெல்லாம் கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த வாரம் இல்லை. யாரையும் பெருசாக நம்பி எந்த காரியத்திலையும் நீங்கள் ஈடுபடாதீங்க. அதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் உள்ள. இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம், அதனால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. நெருங்கிய உறவுகளை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம், அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ, காத்துட்ருக்கீங்களோ, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். பட் பெருசாக நல்ல விலைக்கு போகுமா அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. ஸோ ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் மகசூல் இருக்குது. அதே சமயத்தில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்க, மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு உற்பத்தி அந்த சேல்ஸு நல்லாவே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை அறியாத என்டர்டெயின்மெண்ட், டூர், ட்ராவல் இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப நாள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, நீங்களும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள், அதன் காரணமாக செலவினங்கள், இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, வேலையில் எவ்வளோக்கு எஃபர்ட்டை கொடுக்குறீங்களோ கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இருக்குது. உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுடைய வேலையில் பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுவாங்க. சப்பார்டினேட்டுமே நல்ல ஒரு கோஆப்ரேஷனில் இந்த வாரம் உங்களுக்கு ஹாப்பியாக இருந்துக்கிட்டே இருக்குது. பட் உங்களுடைய வேலையில் நீங்கள் தான் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான கிரக நிலைகள் அல்லது சூழ்நிலைகள் உருவாகும். நான் கிடைச்ச வேலையை பாருங்கள். வேலையில் எனக்கு வேலையை விட்டு வெளியே வந்தவங்க, வெளியேற்றப்பட்டவங்க, ஏஜானவங்க யாருமே பெருசாக ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஏதாவது ஒரு ஜாப் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். நார்மலாக இருக்குது, பிஸ்னஸ் பரவாயில்ல.